This video is sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. guys, இன்னைக்கு நம்ம எந்த அனிமி பற்றி பார்க்க போகிறோம்னா கைஜு நம்பர் 8 அப்படிங்கிற ஒரு அனிமி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஜப்பனீஸ் அனிமி தான் இது எப்பவும் போல். ஓகே, இந்த அனிமியில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு கான்செப்ட் நான் இப்போயே சொல்லிடுறேன். இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒருத்தர் பர்சனோட விடாமுயற்சி எந்த லெவலில் கொண்டு போய் அச்சீவ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத கூட நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒருத்தரோட ஹார்ட் ஒர்க் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, கம்மிங் டு த கான்செப்ட். இந்த அனிமி பார்த்தீங்கன்னா கைஜூஸுங்கிறது மான்ஸ்டர்ஸ் மாதிரி. அந்த மான்ஸ்டர்ஸ் வந்து வேர்ல்டில் இருக்க ஹியூமன்ஸை அட்டாக் பண்ணுது. அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஹியூமன்ஸ் வந்து நிறைய கேஜெட்ஸை உருவாக்கி அதை அழிக்க போராடிட்டு இருப்பாங்க. அது வந்து டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு 40 ஏஜ் ப்ளஸ் மேலே ஆனவர். அவர் வந்து அந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் ஜாயின் பண்ண சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசை. ஆனால் அவர் வந்து எல்லா எக்ஸாம்லேயும் ஃபெயில் ஆகிட்டே இருப்பார். அவருக்கு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் அப்படியே அவ்வளோ ஸ்ட்ரென்த்லாம் கிடையாது. அதே டைமில் ஒரு ஃப்ரெண்டு, ஒரு கேர்ள், அவங்க ஃப்ரெண்ட் இருந்தாங்க. அவங்க பார்த்திங்கன்னா அந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸோட கேப்டனாக இருப்பாங்க. அவருக்கு நான் கூட இருக்குமா இல்லையான்னு அவர் நமக்கு ஹீரோவுக்கு தெரியாது. சரிங்களா, நம்ம ஹீரோவோட பேர் பார்த்திங்கன்னா கஃப்னா இபினோ. நம்ம ஹீரோயின் பேர் பார்த்திங்கன்னா அஷிரோ. சரிங்களா, இப்போ அதில் வந்து அவர் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பார். எல்லா எக்ஸாம்லேயும் ஃபெயில் ஆகிட்டே தான் இருந்தார் நம்ம ஹீரோ. அவர் வந்து நம்ம ஹீரோ இப்போ என்ன ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கைஜூஸோட நம்ம டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஃபைட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல கொலாட்ரல் டேமேஜ் ஏற்படும். அந்த கைஜூ கொண்டதுக்கப்புறம் அது பாடியெல்லாம் அப்படியே அந்த இடத்துல கிடக்கும். பார்த்தீங்களா, கைஜூஸ் சிலலாம் கிங்காங் சைஸ் அது மாதிரி படம் பார்த்தீங்களா, நல்லா பெரிய காட்ஜிலா சைஸில் இருக்கிறது இருக்கும், ஓரளவுக்கு மீடியம் சைஸில் இருக்க மான்ஸ்டர் மாதிரியும் இருக்கும். அதை கொண்டதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணுற ஒர்க்கில் தான் நம்ம ஹீரோ இருக்காப்புல. அவர் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவார். அது வந்து அவருக்கு ஒரு டீம் இருக்குது. அந்த டீமில் சேர்ந்து அதை க்ளீன் பண்ணுவாங்க. அப்படி க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு கைஜு வந்து, ஒரு மீடியம் சைஸ் கைஜு வந்து அட்டாக் பண்ணுது. அவர் கூட இன்னொரு கோவர்கர் இருக்கார். இவங்க 2 பேரும் தப்பிச்சு ஓடுறாங்க. அப்படி இப்படின்னு ஓடி கடைசியில் எப்படியும் தப்பிச்சிட்டாங்க. அப்போ கொஞ்சம் டேமேஜ் ஆனாலும் இவர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அட்மிட் பண்ணப்போ பார்த்திங்கன்னா ஒரு கைஜு வந்து இவருக்குள்ளே வந்து புகுந்துடும். இவர் ஒரு கைஜுவாகவே மாறிடுவார். இவர் கைஜுவாக மாறினதுக்கப்புறம் இவருக்கு பவர் எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். ஒரு கைஜு இருக்க எல்லா பவரும் இருக்கும். பட் இவர் வந்து ஹியூமன் சென்ஸ் இருக்கும். அவர் நினைக்கும் போது கைஜுவாகவும் மற்ற டைமில் ஹியூமனாகவும் மாறிக்க முடியுங்கிற மாதிரி இருக்கும். பட் அதை வந்து அவர் எக்ஸ்போஸ் பண்ண விரும்பல. லக்கிலி பார்த்தீங்கன்னா அவர் மறுபடியும் ரிட்டன் எக்ஸாமில் வந்து பாஸ் ஆயிடுவார். பாஸ் ஆகி எப்படியோ டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்க்குள்ளே போகிறாரு ட்ரைனிங்க்கு. அங்கே ட்ரைனிங் நடக்கும், கேஜெட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அவர் இந்த பர்சன்டேஜ் காட்டுற மாதிரிலாம் இருக்கும். அவரோட பவர் பார்த்திங்கன்னா 0% காட்டும். சில பேத்துக்குலாம் 5%, 10%ன்னு ஒரு லெவலுக்கு காட்டும். இவருக்கு ரொம்ப இதாக காட்டு. இவர் ரொம்ப வீக்காக கன்சிடர் பண்ணியிருப்பாங்க எல்லாருமே. பட் அவர் கைஜு ஃபார்மை யாருக்கு வெளிப்படுத்துனதே இல்லை அந்த டைமில். ஒரு டைம் வந்து ஒரு ஹியூமன் ஃபார்மில் இருக்க கைஜு வருது. அதாவது நார்மல் கைஜுலாம் பேசாது. பட் இந்த கைஜு வந்து பேசி அழிக்க ட்ரை பண்ணும்போது இவர் வேறு வழி இல்லாமல் அவர் பவரை வெளிக்காட்டிடுவார். ஸோ ஒரு பவரை வெளிக்காட்டினா கைஜுவை பார்த்தாவே டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் எல்லாமே கொலவன்றதை வழக்கம். ஸோ அவர் வந்து ஒரு அடைச்சி ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, எப்படி அவர் சர்வே பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் இந்த அனிமையில் இருக்குது. அதுக்கப்புறம் சீசன் 2 கம்மிங் 2 வீக்ஸில் வரப்போகுது. உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அது பார்த்துட்டு நான் கமெண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். வேணும்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய், see you.